அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் இந்த கவிதையின் சிறப்பை கண்டோம். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை கண்டோம். அவருடைய கவிதை சிறப்பை கண்டோம். இன்னும் அவருடைய தந்தை ஸுஹைர் அவருடைய சிறப்பை கண்டோம். அதே போல அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற சிறப்பை கண்டோம். அதே போல இந்த கசீதாவுக்கு எத்தனை ஷரஹுகள் இருக்கின்றது என்பதை நான் கண்டோம். வாருங்கள், இப்பொழுது அல் கசீதா என்பதை நாம் என்ன செய்ய போகின்றோம், பார்க்க இருக்கின்றோம். இந்த கசீதாவை பற்றி, இந்த கவிதை தொகுப்பை பற்றி பார்க்க இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை இந்த கவிதையில் நாம் காண இருக்கின்றோம். இந்த பாடத்தில் நாம் காண இருக்கின்றோம். இப்ப இந்த பாடத்துல அல் கசீதா இந்த கவிதை தொகுப்பை பற்றி என்ன அப்படின்றத பார்க்க போகின்றோம். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, வெறும் சிம்பிளா சுருக்கமா சொல்லணும்னா, அதாவது இதனுடைய கவிதையுடைய எத்தனை வரிகள், கசீதா என்றால் ஒரு தொகுப்பு, சரியா? அதிலே பல கவிதை வரிகள், 40க்கும் மேற்பட்ட கவிதை வரிகள் இருக்கும். அப்ப கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை கவிதை வரிகள் இருக்கின்றது என்பதிலே வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஏன்னா 1400 வருஷங்களை தாண்டி அந்த கவிதை இன்றும் இருக்கின்றது. பல அறிவிப்புகள் இதற்கு இருக்கின்றன. சில கவிதைகளை பற்றி பார்க்கும், சில அறிவிப்புகளில் 55 வரிகள் இருக்கின்றன. இன்னும் சில ஆதாரங்கள், அதாவது அடிப்படை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே 58 இருக்கின்றது. சில கவிதை வரிகளை சில அறிவிப்புகளில் பார்க்கும் பொழுது 59 வரிகள் இருக்கின்றன. ஆனால் நம்மளுடைய இமாம், இந்த ஷரஹ் செய்யக்கூடிய இமாம் 55 என்ற அறிவிப்பை தேர்ந்தெடுத்து அந்த 55 வரிக்கு மட்டும்தான் இங்கு நம்மளுக்கு விரிவுரை தந்துள்ளார்கள். சரியா? அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. ஆஹ் இங்க இருக்கு பாருங்க. وعدة أبيات قصيدة كعب. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவிதை தொகுப்பின் கவிதை வரிகளின் எண்ணிக்கையாகிறது கமா ஃபி ஷரஹில் லதி நுகத்திமு லஹு. ஆஹ் அந்த ஷரஹை நாம் என்ன செய்கின்றோம், முன்னோக்குகின்றோமே, அத்தகைய இந்த ஷரஹிலே உள்ள ஒன்றை போல. அதாவது எந்த ஷரஹை நாம் முன்னோக்குகின்றோமோ அத்தகைய இந்த ஷரஹிலே உள்ள ஒன்றை போல. அப்படின்னா நம்ம பார்க்கிற இந்த ஷரஹில இந்த கவிதை வரிகளின் எண்ணிக்கையாகிறது ஹம்சத்தும் ஹம்சூன பைத்தன், 55 வரிகளாக இருக்கும். அப்ப நம்ம பார்க்க போற இந்த ஷரஹுல கவிதை வரிகளுடைய எண்ணிக்கை என்ன? 55 கவிதைகள். 55 கவிதை வரிகள் தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப ஒரு லைனுக்கு பைத்துன்பாங்க, ஒரு பைத், ஓகேவா? ஒரு கவிதை. அப்ப 55 கவிதை. அந்த 55 கவிதை வரிகள் தான் என்னது, ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. 40க்கு மேற்பட்ட அந்த கவிதை தொகுப்புக்கு கசீதா என்பார்கள். சரியா? வலாக்கின்ன என்றாலும் பஅலல் மசாதிரி, அதாவது ஆதார புத்தகங்களில் சிலதாகிறது. சரியா? மசாதிர்னா ஆதார புத்தகங்கள், அசல் புத்தகங்கள். சரியா? அந்த ஆதாரங்கள் அசல்களில் சிலதாகிறது. என்ன சொல்றாங்க? ரா ரவத் அபியாத்தன் உஹ்ரா, மற்ற கவிதை வரிகளையும் அறிவிக்கின்றது. அப்ப சில ஆதார அசல் புத்தகங்களில் என்ன இருக்கின்றது, இந்த 55யும் தாண்டி சில கவிதை வரிகளை அறிவிக்கின்றது. பிஹைசு, ஒரு விதத்தில் அறிவிக்கின்றது. வசலத் ஃபி பாதி ரிவாயாத்தி இலா சமானியத்தின் வஹம்சீன. சில அறிவிப்புகளிலே வசலத், அது சேர்கின்றது, 58 வரை அது சேர்கின்றது. அப்ப அந்த கசீதா எது வரைக்கும் செல்கின்றது?
58 கவிதை வரிகள் வரை சில ரிவாயத்துகளின் அடிப்படையில், சில அறிவிப்புகளின் அடிப்படையில் 58 கவிதை வரிகள் வரை அந்த கசீதா செல்கின்றது. வக்கது இஹ்தலஃபத்தில் மசாதிரு, எனவே அடிப்படை அந்த ஆதாரங்கள் வேறு திட்டமாக வேறுபடுகின்றன. ஃபி தர்தீபி பஅதி அபியாத்தில் கசீததி, அது மட்டும் இல்லாம இந்த இருக்கிற இந்த 55 கவிதை வரிகள்லயும் முன்ன பின்ன இருக்குது, அதுலயும் இஃப்திலாஃப் இருக்கு. அதுல என்ன இருக்கு? கருத்து வேறுபாடு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் வரணும், இந்த கவிதை வரி தான் ஃபர்ஸ்ட் வரணும், இந்த கவிதை வரி அடுத்து வரணும் அப்படின்னு முன்ன பின்ன அந்த தர்தீப்ல அந்த வரிசையிலயும் என்ன இருக்கு? கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சரியா? அதான் சொல்றாங்க, இந்த கசீதா இந்த கவிதை தொகுப்பின் சில கவிதை வரிகளின் வரிசையிலே, அந்த வரிசையை கட்டமைப்பதிலேயும் அசல் புத்தகங்கள் அந்த அசல் அடிப்படைகள் வேறுபடுகின்றன. ஒஃபி பாதி அல்ஃபாதிஹா, இன்னும் இந்த கசீதாவின் பைத்துகளின் சில வார்த்தைகளிலேயும் இந்த அசல் புத்தகங்கள் வேறுபடுகின்றன. கமா சயதுஹரு ஃபி தஅலீகி அலல் கசீதத்தி, இந்த கவிதை தொகுப்பின் மீது உள்ள குறிப்புகளிலே அது அது வெளியாகும் ஒன்றை போல. அதாவது தாலீக்னா இந்த கிதாபுக்கு வரக்கூடிய குறிப்பு, ஹாஷியா மாதிரி கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதற்கு தாலீக்கும்பாங்க. சரியா? இந்த மாதிரி தாலீக்குல அது வெளியாகும். அதை என்ன செய்வோம்? அது நம்ம சொல்லுவோம். அந்த ஹாஷியால நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்துல இந்த வார்த்தை மாறி வந்திருக்கு, வேற அசல் கிதாபுல வேற வார்த்தை இருக்கு, அதே போல இங்க தர்த்தீப் மாறி வந்திருக்கு, இந்த தர்த்தீப் வேற கிதாப்ல இந்த மாதிரி தர்த்தீப்ல வந்திருக்கு அப்படின்னு ஆஹ் அந்த அசல்கள் மாறுபட்டிருப்பதை நாம் என்ன செய்வோம்? தாலீக்கு இந்த குறிப்பிலே, அடிக்குறிப்பிலே நாம் அது வெளியாகும் ஒன்றை போல சில தர்த்தீபும் மாறுபட்டிருக்கு, வார்த்தைகளும் மாறுபட்டிருக்கு, எண்ணிக்கையும் மாறுபட்டிருக்கு. மூணு விஷயம் மாறுபட்டு பல காலங்கள் பல ரிவாயத்துகள் இருக்கு, பல அறிவிப்புகள். அப்ப அதனால சில இதுல 55ன்னு இருக்கு, சில இதுல 55 இல்லாம மாறி இருக்கு. இப்படி பல அறிவிப்புகள் இதிலே இருக்கின்றன. சரியா? அப்ப இது முக்கியமான விஷயம். ஏனென்றால் சில விஷயங்களை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இப்னுல் ஹிஷாம் அல் அன்சாரி மிகவும் புகழ்பெற்ற ஷரஹு இந்த கசீதாவுக்குன்னு பார்த்தோம்னா, அது இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய ஷரஹு தான். அவங்க 59 கொண்டு வராங்க. அந்த 59 தான் யாரும் சுயூத்தி இமாமும் அதை ஃபாலோ பண்ணி தான் சுயூத்தி இமாம் ஷரஹுலையும் அந்த 59 கொண்டு வராங்க. அதே போல அல் பகதாதி அபுல் காசிம் அப்துல் மலிக் இப்னு முஹம்மது அவர்கள் எழுதிய பகதாதி அவர்கள் இப்னு பஷ்ரான் அவர்கள் எழுதியதுல 48 தான் கொண்டு வராங்க. அதே போல நைசாபுரி அல் ஹாக்கிம் அல் நைசாபுரி அவங்களதுல 51 வருது. சுபுக்கி இமாம் இதுக்கு ஷரஹ் இருக்காங்க, அதுல 52 தான் அறிவிக்கிறாங்க. சுஹைலி இமாம் 58. அதே போல இப்னு சயீதின் நாஸ் அவங்க 55, இப்னு கசீர் அவங்க 54. இப்படி பல ரிவாயத்துகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? இதுல மாறுபட்டிருக்கு. சரியா? அதே போல பாருங்க, இந்த புருதா, இந்த கவிதைக்கு பானத் சுஆதுன்றது ஒரு பேரு, இதுக்கு இன்னொன்னு பேர் புருதான்னு கடந்த பாடத்துல நம்ம சொல்லிட்டோம். காபியான்னு இன்னொன்னு பேர் இருக்கு. 3 பேர்ல இந்த இந்த கசீதா அறியப்படுகின்றது. இந்த புருதா கசீதத்துன் லாமியத்துன் மல்மூமத்துன், லம்ம செய்யப்பட்ட லாமை சார்ந்த கவிதை தொகுப்பாகும். அப்ப ஒரு கவிதையுடைய வரி எல்லாமே லாம்ல தான் முடியும். இந்த 55 வரிகள் படிச்சோம்ல, இந்த 55 வரிகளும் கடைசியில என்னதான் வரும்? லம்மு செய்யப்பட்ட லாம் தான் வரும். லூ 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 லூன்னு என்ன செய்ய வரும்? லாம் தான் வரும். இப்போ கசீதா லாமியா என்பார்கள். அப்ப எந்த வரி அந்த இரண்டாம் ஒரு பைத்தில் அந்த இரண்டாம் வரி எதை கொண்டு முடிகின்றதோ அதை வைத்துதான் அதுக்கு பேர் வைப்பார்கள். இப்ப மீமை கொண்டு முடிச்சா கசீதா மீமியான்பாங்க. அந்த ஒவ்வொரு வரி எதை கொண்டு முடியுதோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மீமியா. இதே லாம கொண்டு முடிச்சா இப்ப லாமியா, நூனை கொண்டு முடிச்சா நூனியா. நீங்க எல்லா கவிதைகளையும் தொகுப்புகளையும் பார்க்கலாம். எல்லா வரிகளின் கடைசியிலும் என்ன இருக்கும்? ஒரே மாதிரி எழுத்துக்கள் தான் இருக்கும். லூ லூ லாம்னு ஆரம்பிச்சா லூன்னு முடிஞ்சா எல்லாத்துலயும் லூ 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 தான் முடியும். மூணு முடிஞ்சா மூ மூ மூ, மீன் முடிஞ்சா மீ மீ மீ. சரியா? இப்ப நம்ம படிக்கிற அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த புருதா ஷரீஃபில மீ 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 தானே முடியும். அப்ப அந்த மாதிரி எதை கொண்டு முடிக்கிறோமோ அதான் அந்த கசீதா பேரா சொல்லுவாங்க. கசீதா மீமியான்பாங்க. இப்ப லாம கொண்டு முடிக்கிறனால கசீதா லாமியா. சரியா? அப்ப ஏன் நம்மளுக்கு தெரியும் பானத் சுஆது ஆஹ் கல்வி அந்த கவிதை தொகுப்பு இருக்கிறது அல்லவா? அதுல ஃபர்ஸ்ட் கவிதையை நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு புரிஞ்சிடும். என்ன சொல்லியிருப்பாங்க? பானத் சுஆது கல்வி அன்க மத்துபூலு முத்தையிமுன் இஸ்ரஹா லம் யுஃப்த மக்பூலு.
இதுதான் ஃபர்ஸ்ட் வரி. அப்ப பாருங்க மக்பூலுன்னு முடியுதா? அப்ப இதே போல ரெண்டாவது வரியை பாத்தீங்கன்னா, வமா சுஆது கதாத்தல் பைனி இது ரஹலு இல்லா அகுன்னு கலீலு தர்ஃபி மக்குஹூலு. இப்ப மக்குஹூலு, மஅலூலு, மஷ்மூலு, யாலீலு இப்படின்னு தபதீலு, அகவுலு அப்படி லூ 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 தான் முடியும். அப்ப அதனாலதான் இது லாமியா. மினல் பஹரில் பசீத், பஹ்ரே பசீத். இது பஹ்ரே பசீத் என்பது கவிதைகளில் பல வகை கவிதை இருக்கின்றது. இப்ப நம்ம தமிழை கொண்டு ஒப்பிடணும்னா என்ன இருக்கு? குறள் வெண்பா 2 லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல 4 வார்த்தை இருக்கணும், ரெண்டாவது லைன்ல 3 வார்த்தை இருக்கணும், அப்படிலாம் சொல்றோம்ல. அதே போல பஹருல் பசீத் என்பதும் அவ்வாறு முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் இந்த ஒரு மெட்டுல வரணும். இந்த மெட்டுல வந்தா அதுக்கு பஹரே பசீத் என்பார்கள். சரி, நிறைய மெட்டு இருக்கு. மொத்தம் 16 பஹர்கள் இருக்கின்றன. சரி, பஹ்ர்னா இங்க கடல்னு இல்ல அர்த்தம். இந்த பஹ்ரே பசீத் என்பது அந்த மெட்டுக்கான பெயர். ஓகேவா? வேற பஹர்கள் சொன்னா ஃபாயிலுன் 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 இருக்கின்றது, ஃபவுலுன் ஃபவுலுன் இருக்கும், ஃபவுலுன் ஃபவுலுன் இப்படி பல வகையான மெட்டுகள் இருக்கின்றன. இந்த இப்ப நம்ம படிக்க போற பானத் சுஆத் என்ற இந்த கவிதை தொகுப்பு முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் என்ற அந்த கவிதை தொகுப்பு, அந்த ஒரு மாடலில், அந்த ஒரு ரைமிங்கில் எழுதப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பாகும். இந்த ரைமிங் பேரு பஹ்ரே பசீத் ஆகும். அப்ப அதுக்கப்புறமா என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம? அருளுஹா, அதனுடைய அந்த கசீதாவுடைய அருள் ஆகிறது மஹ்பூனத்துன், மஹ்பூனாவாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம கவிதையுடைய கவிதை சட்டங்கள், ஒரு கவிதை எப்படி எழுத வேண்டும் என்ற சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களை தான் இங்க பேசுறாங்க. என்னது? நம்ம இங்க நம்ம இந்த கவிதையை பற்றி ஒரு தொடக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்னது நம்ம இங்க சொல்றோம். சரியா? இந்த பாடத்தை நடத்தவும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா தனியா ஒரு தனி கித்தாவே படிக்கணும். எப்படி கவிதை எழுதணும், பஹர் 16 பஹர்னா என்ன, அதுல அருள்னா என்ன, அதுல என்னது ரெண்டாவது வரக்கூடிய ஹபர்னா என்ன, கத்துஃப்னா என்ன, இல்லல்னா என்ன, ஜிஹாஃப்னா என்னன்னு ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். அதனால அந்த பாடத்தை நடத்துவது நோக்கம் அல்ல, இதுல வரக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்ப அப்ப இதை பாருங்க. அப்ப இதோடைய அருள், இந்த கசீதாவுடைய அருள் என்னவாக இருக்கும்? மஹ்பூனத்துன், மஹ்பூனத்தாக இருக்கும். ஓகேவா? அப்ப மஹ்பூனத்துனா என்ன சொல்றாங்க இங்க பின்னாடி அவங்களே விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ஹபன் வல் ஹபனு, ஹபன் என்பதாகிறது ஹதுஃபு சானி மின் ஃபாயிலுன், ஃபாயிலுன் என்பதிலிருந்து இரண்டாவது எழுத்தை போக்குவதா இருக்கும். ஃப அப்படி மாத்துனா என்னவாகும்? ஃபயசிரு ஃபைல். அப்போ ஃபாயிலுன்ல ரெண்டாவது இதை போக்கிட்டா என்னவாயிரும்? ஃபைலுன். இந்த அலிஃபை போக்கிடுங்க. போக்கிட்டா ஃபாயிலுன் என்பது ஃபைலுன் என்பதாக மாறிவிடும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க. அது என்னன்னு மாறுது? ஃபாயிலுன் என்று மாறிவிட்டது. சரியா? ஹபுன் என்றால் இதுதான். அப்ப இந்த கவிதையில அருள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஃபைலுன் என்றுதான் முடியும். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க. லர்புஹா மக்தூஅன். இன்னும் இந்த கவிதை தொகுப்பின் லர்பாகிறது மக்தூஅன், மக்தூஆ இருக்கும். மக்தூனா என்ன? அது பின்னாடி விளக்குறாங்க பாருங்க. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு சிறிய விளக்கமும் நம்ம சொல்லிடலாம். அருள் என்பது, அருள் என்றால் முதல் ஒரு கவிதைக்கு 2 வரி வரும். ஒரு கவிதை ஒரு பைத் என்றால் 2 வரி வரும். அந்த வரியில் கடைசி வார்த்தை அருள் என்பார்கள். இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை என்ன என்பார்கள்? லர்ப் என்பார்கள். உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்றால் இந்த உதாரணம் பாருங்க. இங்க ஒரு கவிதையை கொடுத்திருக்காங்க. இந்த குல்லிபுனி உன்சா வ இன்தாலத் சலாமத்து யோமன் அலா ஆலத்தின் ஹதுபா மஹ்மூலு. இதுல அருள் எது என்று கேட்டீங்கன்றால் 2 வரி. இந்த 2 வரியை சேர்த்துதான் ஒரு பைத் என்பார்கள். சரியா? ஒரு கவிதை வரின்னு அர்த்தம். சரியா? அப்ப 2 வரி வருகிறதா ஒரு கவிதை வரிக்கு. இதுல இந்த முதல் வரியின் கடைசி வார்த்தை அருள், இந்த இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை லர்பு. அப்ப இந்த அருள் அதுக்குன்னு ஃபுல்லா எடுத்துடக்கூடாது. நான் ஒரு அழகாக எழுதி அதை உங்களுக்கு விளக்குகின்றேன் பாருங்க. அப்ப இந்த கடைசியில வரக்கூடிய அந்த அருள்ல ஹபுன் ஏற்படும். அதாவது ஃபாயிலுன் வராம ஃபாயிலுன் என்று வரும். இந்த லர்பில கத்ஆ ஏற்படும். அப்ப ஃபாயிலுன் என்று வர வேண்டிய இடத்தில் ஃபஅலுன் என்று வரும். இங்க ஃபைலுன் என்று வரும், இங்க ஃபஅலுன் என்று முடியும். சரியா? அப்போ லர்புனா என்னது? இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை ஆகிறது மக்தூஉன், கத்உ செய்யப்பட்டதா இருக்கும். வல் கத்உ என்பது ஹதுஃபுன் நூனி மின் ஃபாயிலுன், ஃபாயிலுன் என்பதிலிருந்து நூனை போக்குவதா இருக்கும். இந்த கடைசி நூன் இருக்குல்ல, இதை போக்குறதா கத்உ என்பார்கள் அரபி கவிதை மொழியின்படி.
சரியா? புழக்கத்தில் கவிதை கல்வியின் புழக்கத்தில் கத்தாய்க்கு என்னன்னு சொல்லுவார்கள்? நூனை போக்குவதுதான். ஃபாயிலுன் என்பதிலிருந்து நூனை போக்குவதுதான். தஸ்கீனு மா கபலஹா. அப்ப நூனை போக்கி அந்த நூனுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு சுக்கூன் கொடுப்பது. ஃபாயிலுன் என்பதில் நூனை போக்கிவிட்டு லாமுக்கு சுக்கூன் கொடுத்துருவாங்க. ஃபாயில். சரியா? ஃபதசீரு ஃபாயில். எனவே அது என்னவென்று மாறிவிடும்? ஃபாயில் என்று மாறிவிடும். அப்ப ஃபாயில் என்று மாறிட்டா அப்புறமா நம்ம என்ன செய்வோம்? அதை மாத்தி விடுவோம். ஆஹ் எப்படி மாத்துவோம்? ஃப இந்த மாதிரி மாத்திடுவோம். ஃபலுன். அதாவது கவிதையை பொறுத்த வரைக்கும் ஹரக்கத்து தான் முக்கியம். இங்க ஃபாயில்ல ஃபர்ஸ்ட் ஃபாக்கு ஃபத்தஹ் இருக்கு, ரெண்டாவது சுக்கூன் இருக்கு அலிஃப், மூணாவதுக்கு ஹரக்கத் இருக்கு, நாலாவதுக்கு சுக்கூன். ஹரக்கத் சுக்கூன், ஹரக்கத் சுக்கூன். அதனால ஃபாயிலுன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒத்து ஹவ்வலு, அது என்ன செய்யப்படும்? அது மாற்றப்படும். ஓகேவா? அது எப்படி மாற்றப்படும்? இல்ல ஃபஅலுன் என்று மாற்றப்படும். இப்போ ஃபஅலுன் மாத்திட்டா ஹரக்கத் சுக்கூன், ஹரக்கத் சுக்கூன். வெறும் இந்த எழுத்த மாத்திரம் ஃபாயில் இருக்கிறத ஃபஅலுன் என்று எழுத்த மாத்திரம். ஹரக்கத் சுக்கூன் தான் நம்ம கவிதையில கவனிப்போம். இங்க ஃபர்ஸ்ட் ஹரக்கத்து, ரெண்டாவது சுக்கூனு, மூணாவது ஹரக்கத்து, நாலாவது சுக்கூனு. அதே போல இங்க ஃபஅலுன்லயும் அதே போல ஹரக்கத்து சுக்குன் கரெக்டா வந்திருக்கு. ஃபாயில்னு சொல்றதுக்கு பதிலா ஃபாலுன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த இதை அப்படி புரட்டி சொல்லுவாங்க. சரியா? வஸ்னுல் கசீததி. எனவே இந்த கவிதை தொகுப்பின் வஸ்ன் ஆகிறது எப்படி இருக்கும்? முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபஈலுன். இப்ப பாருங்க, ஃபாயிலுன் வரணும், இதுல ஹபன் ஏற்பட்டு அந்த அலிஃப் போக்கி ஃபைலுன்னு படிக்கணும். முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபஅலுன். அப்ப இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? ஃபாயிலுன்ல நூன் போக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி சுக்குன் வந்து ஃபாயில்னு மாறிச்சு. இந்த ஃபாயில்னு சொல்றதுக்கு பதிலா ஃபஅலுன்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப லர்புல என்ன ஏற்பட்டிருக்கு? கத்த. அப்ப நம்ம சொன்னோம்ல, ஒரு கவிதையின் வரியின் முதல் வரியில் கடைசி வார்த்தை அருள். அருள். இது லர்பு. இப்ப இதுல ஹபன் ஏற்பட்டிருக்கும், இதுல கத்தா ஏற்பட்டிருக்கும். நீங்க பின்னாடி நான் இந்த விளக்குறேன், இந்த விளக்குறத நல்லா கவனிங்க. இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? இதுல பாருங்க, முதல் கவிதை பானத் சுஆது ஃபகல்பில் யௌம மத்பூலு முதையிமுன் இஸ்ரஹா லம் யுஃத மக்பூலு. இந்த ஃபர்ஸ்ட் வரி, இது முதல் வரி, ஒரு பைத் என்பார்கள். இந்த ரெண்டு வரி சேர்ந்துதான் ஒரு என்னது பைத். ஓகேவா? இப்ப இதுல நான் பிரிச்சு போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து பாடத்திற்கு அப்பாற்பட்டது, இருந்தாலும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சுருக்கமாக இதை ஒரு கவிதை எப்படி பிரிக்கிறார்கள் என்ற ஒரு சின்ன நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால்தான் நீங்க போட்டிருக்கேன். பாடத்தில் இது வராது. இது என்னது ஆரம்பம் என்பதால் இதை மட்டும் நாம் பார்த்துக் கொள்வோம். இப்ப பாருங்க, ஏன்னா மொழியும் பொழுது வார்த்தை எதுவெல்லாம் நம் வாயில் வருகின்றதோ அதை மட்டும்தான் நாம் எழுத வேண்டும். வானத் சுஆது ஃபகல்பில். இங்க பாத்தீங்களா? இங்க கல்பி இருந்துச்சு யாவ, இங்க லாம யா இருந்துச்சு, இங்க அலிஃப் இருந்துச்சு. அந்த யா அலிஃப்லாம் இங்க போடல, ஏன்னா அது மொழியும் பொழுது அதை சொல்ல மாட்டோம். ஃபகல்பில் யௌம மத்பூலு. அதே போல முடிக்கும் பொழுது நீட்டி தான். நம்ம கவிதை பாடும் பொழுது சாதாரண கவிதைனா நீட்டி தானே வரும், அதனால நீட்டி தான் செய்யணும். சரியா? அப்ப பாருங்க, அதே போலதான் ரெண்டாவது லைனும் முத்தையி முன். அதை மொழியும் பொழுது சத்தெல்லாம் பிரிச்சிடணும், சத்தெல்லாம் போடக்கூடாது. முத்தையி முன். அதே மாதிரி தன்வீன் நம்ம மொழியும் பொழுது இந்த பிரிச்சு எழுதும் போது அந்த நூலை வெளியே கொண்டு வந்துடணும். நம்ம சாதாரணமா எழுதும் போது தன்வீன் போட எழுதுவோம். ஆனா இதை நம்ம பிரிக்கும் பொழுது அந்த தன்வீனை வெளியே கொண்டு வந்துடணும், சத்தெல்லாம் எடுத்துடணும். அதே போல நம்ம எது மொழிகிறோமோ அது மட்டும்தான் எழுதணும். இஸ்ரஹா லம் யுஃத மக்பூலு. அதே போல ராகமா பாடும் பொழுது கடைசியில நீட்டுவோம், அதனால வாவ சேர்த்துக்கணும். இப்ப பாருங்க, எங்கெல்லாம் ஹரக்கத் இருக்கோ அது கீழே கோடு போடுங்க, எங்கெல்லாம் சுக்கூன் இருக்கோ அங்கெல்லாம் புள்ளி வைங்க. அப்படி நம்ம ஹரக்கத் இருக்க இடத்துல கோடு போட்டு சுக்கூன் போட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு பஹ்ரே பசீத்துடைய அந்த வசனம் எழுதணும். முஸ்தஃபீலுன் ஃபஈலுன். அப்ப இங்க ஃபாயிலுன் வருச்சு, இங்க ஃபாயிலுன் வந்திருக்குன்னா இங்க சபுன் ஏற்பட்டிருக்கு, இந்த ரெண்டாவது எழுத்து போக்கப்பட்டிருக்கு. ஃபஈலுன் முஸ்தஃபீலுன் ஃபஈலுன் ஃபஅலுன். அப்ப நமக்கு ஃபஈலுன் தானே வரும்னாங்க, ஃபஅலுன் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். சரியா? அதாவது அருள்ல என்ன வரும்னாங்க? ஃபஈலுன் வரும், லர்புல ஃபஅலுன் வரும். அப்ப இங்க ரெண்டுத்துலயும் ஃபஅலுன் 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 வந்திருக்குன்னா முதல் கவிதை, அதாவது கவிதை தொகுப்பின் முதல் கவிதைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரே மாதிரி கொண்டு வருவாங்க. இதுக்கு பேர் தஸ்ரீ. அரபியில தஸ்ரீ என்று பெயர். ஓகேவா? அப்ப இந்த முதல்
அதாவது அந்த கவிதை தொகுப்பில் ஃபர்ஸ்ட் கவிதை இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஒரே மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கு பேரு தஸ்ரீ என்பார்கள். நீங்க இதை தாண்டி மற்ற கவிதைகளை எடுத்து பிரிச்சு பாத்தீங்கன்னா ஃபஇலுன் வரும், இங்க ஃபஅலுன் தான் வரும். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் கவிதைனால இங்க ஃபஅலுன் ஃபஇலுன் வந்திருக்கு. இப்ப பாருங்களேன், மேல எங்க ஹரக்கத் இருக்கோ இங்கேயும் ஹரக்கத் இருக்கும். இங்க சுக்கூன் இருந்துச்சுன்னா இந்த முஸ்தஃபேனுன் இங்கேயும் சுக்கூன் இருக்கும். இங்க என்ன, இங்க ஹரக்கத் இருக்குன்னா அது கீழே இருக்க த, இங்க என்ன இருக்கு, ஹரக்கத் இருக்கும். இப்ப இஃப்க்கு சுக்கூனு, மேலேயும் சுக்கூன். இப்படிதான் கவிதை எழுதணும். இதே ராகத்துல எழுதுறாங்கன்னா அந்த ஹரக்கத்தை மட்டும் கவனிக்கணும். இந்த ராகத்துல எங்கெல்லாம் ஹரக்கத் சுக்குன் வருதோ அதே மாதிரி மேலேயும் ஹரக்கத் சுக்குன் வரும். அதே மாதிரிதான் ரெண்டு லைனும் எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பார்க்கும்போது முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் ராகத்துலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இது எழுதப்பட்டுள்ளது. சரியா? அப்ப இதுல என்ன ஏற்பட்டிருக்கு கடைசியில, தஸ்ரீ என்பதால் இங்க ஒரே மாதிரி இருக்கு. மற்ற கவிதைகளை எடுத்தீங்கன்னா இங்க கடைசியில ஃபஇலுன் என்றுதான் வரும், இங்கே ஃபஅலுன் என்றுதான் வரும். அதே போல இதான் காஃபியா. சரியா? காஃபியா வந்து ரெண்டு சுக்கூனுக்கு நடுவுல ஹர்க்கத் வந்திருக்கு. அப்ப இதுக்கு பேர் முத்தவாத்திர் என்பார்கள். பின்னாடி நம்ம படிக்க போறோம். சரியா? காஃபியா என்றால் எதுகை மோனை என்று தமிழ்ல சொல்லலாம். முடிக்கும் போது ரைமிங் பார்ப்பாங்கல்ல, அதான் காஃபியா. சரி, கசிதா லாமியா என்றார்கள். லாம் வச்சு முடிச்சிருக்காங்க. சரியா? பாத்தீங்களா, லாம் லாம் லூ லூன்னு தான் முடியும். ஓகேவா? அப்ப இதுதான் நம்ம என்ன செய்ய போகின்றோம். இன்னும் சுருக்கமாக நாம் சொல்லியுள்ளோம். இதே போல நீங்க இந்த கவிதை முழுசா பிரிச்சு பார்க்கலாம். எல்லாமே இதே மாதிரிதான் இருக்கும். சில இடத்துல சில இது போக்கப்பட்டிருக்கும். அது இழல் ஜிஹாஃப் என்பார்கள். இந்த சீனை போக்கப்பட்டிருங்க பாத்தீங்களா, முஸ்தப் இலுன்னு வரணும். ஆனா முத்தப் இலுன்னு பிரிச்சிருக்கேன். ஏன் இங்க சீன் போக்கப்பட்டிருக்கு. ஏன் போக்கப்பட்டுச்சு, இதுக்கு பேர் இழல் என்ன சபன் என்பார்கள். இங்க சபன் ஏற்பட்டிருக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி சில இடத்துல சில சுக்கூன் பெற்று போக்கப்படுவாங்க. அதுக்கு பேர் இழல் ஜிஹாஃப். அது தனியாக நம்ம கவிதை பாடத்தை தனியாக பார்த்தால் அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் போவோம். அப்ப நம்ம இதுல உள்ள கவிதை வரிகளை வச்சே நம்ம விளக்கி காட்டிட்டோம். அதனால இவங்களும் ஒரு கவிதை வரி இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஒண்ணு விளக்கி காட்டிட்டோம். நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுல இதை பிரிச்சு பாருங்க. கரெக்டா என்ன வரும், இதுல உள்ள மாதிரியே பிரியும். சரியா? நம்ம சொன்ன மாதிரி வாயால என்ன மொழிகிறோமோ அந்த எழுத்தை மட்டும்தான் போடணும். எக்ஸ்ட்ரா எழுத்துக்களை போடக்கூடாது. சரியா? அப்படி போடாம பிரிச்சு பாருங்க. கரெக்டா இதே மாதிரி வரும். இதுல சில ஜிஹாஃபு எல்லாம் ஏற்படும். அது தனி பாடம். அது எப்ப ஏற்படும் என்பதையெல்லாம் தனியாக படிக்க வேண்டும். அதை தெரிந்த பிறகு நாம் பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு இந்த கவிதை சரியாக பொருந்தும். ஓகேவா? அப்ப இதோடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்துருவோம். குல்லு இபுனி உன்சா. அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பெண்ணுடைய மகனும் ஆகிறவன் அவனுடைய பாதுகாப்பு நீண்டாலும் சரியே, யௌமன் ஒரு நாள், அலா ஆலத்தின் ஹதுபா மஹ்மூலு. ஹதுபா என்றால் வளைந்து இருக்கக்கூடியது. ஓகேவா? எவ்வளவு நாள், யௌமன் அவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு நாள் நீண்ட போதிலும், யௌமன் ஒரு நாள், அல ஆலத்தின் ஹதுபா ஒரு வளைந்த வாகனத்தின் மீது மஹமூலு சுமக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எந்த மகனா இருக்கட்டும், எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும் சரி, ஒரு நாள் என்னது, அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, ஜனாசா பெட்டி, பாடைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பாடையில அந்த இதுல சுமக்கப்பட்டுதான் ஆகணும். அது அந்த வளைந்த ஆலத் என்றால் இங்க என்ன அர்த்தம், வாகனம்னு அர்த்தம். ஜனாசா கட்டில்னு அர்த்தம். இந்த வளைந்த அந்த கட்டிலின் மீது ஒரு நாள் மஹ்மூலும் சுமக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். இப்ப இங்கேயும் பாருங்க, இது பிரிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா இதே மாதிரி வரும். சரியா? முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன், இதே வகையில தான் என்ன செய்யும், இதுவும் பிரியும். சரியா? அதே போல கசீதா லாமியா, கடைசியில என்ன வந்திருக்கு, லாம் வச்சு முடிஞ்சிருக்கு. அதனால கசீதா லாமியா. ஓகேவா? அதான் பாருங்க, வக்கத் எதுகுலுல் கசீதத்தை, இந்த கவிதை தொகுப்பில் சிலவேளை நுழையும் மா யஜூசு ஃபில் பஹரில் பசீதி மினல் ஃபில் பஹீரி ஃபில் பஹ்ரில் பசீதி மின ஜிஹாஃபி வல் இலலி. ஜிஹாஃபில் இருந்தும் இழலில் இருந்தும் எது கூடுமோ, பஹ்ரில் பசீத்தில் எது கூடுமோ அந்த ஒன்று இந்த கசீதாவில் சில வேளை நுழையும். அப்ப ஜிஹாஃபில் நம்ம சொல்லியிருக்கோம். என்னது ஜிஹாஃப் என்றால் என்ன? அதிலே பல வகை இருக்கின்றது. ஜிஹாஃபுக்குள்ள என்ன இருக்கு, பல வகை இருக்கின்றது. இழல் என்றால் என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு, பல வகை இருக்கு. அது அதான், அது ஒரு வகைனா என்னது, இந்த திடீர்னு சீனை போக்குறது, திடீர்னு ஃபாவை போக்குறது, திடீர்னு நூனை போக்குறது, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சீனை போக்குனா அதுக்கு என்னது, ஹபுன்னு பேரு. ஃபா போக்குனா அதுக்கு ஒரு பேரு. நூனை போக்குனா அதுக்கு ஒரு பேரு. அது ரெண்டாவது எழுத்தை போட்டுனா ஒரு எழுத்து. அதே போல ஐந்தாவது எழுத்தை போக்குனா ஒரு பேரு. அதே போல இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த போக்குறதுக்கு தான் சிஹாஃபிலன்னு ரெண்டா பிரிச்சு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா?
இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். 10வது பாடத்திலே வரும். 10, 12, 12வது பாடத்துல கூட வரும். நேர் நேர் தேமா, நேர் நிறை புளிமா, நேர் நேர் நிறை, புளிமாங்காய், கூவிலங்காய், இப்படி பல பேர் படிச்சிருப்போம்ல. அதாவது 3 இது வரும்பொழுது நேர் நேர் நிறைன்னு சேர்ந்து வரும்போது தேமாங்காய்னு படிப்போம். ஆஹ் அப்ப அந்த இப்படிதான், அதாவது திருக்குறள் எழுதும் பொழுது சொல்லி தருவாங்க. அந்த நேர் நிறை வரணும், அதுக்கப்புறமா என்னது தேமாங்காய், அதாவது தேமாக்கு அப்புறமா புளிமா தான் வரணும். அந்த சட்டங்கள்லாம் இங்க திருக்குறள் நம்ம எப்படி தமிழ்ல பாக்குறோமோ அதே போலதான் இதுலயும் சட்டம். இதுதான் போக்கணும், நேர் நிறையாதான் வரணும், நிறை நேராதான் வரணும் அப்படின்னு என்ன இருக்கு, சட்டம் இருக்கின்றது. சரியா? அந்த சட்டம் தான் ஜிஹாஃப் இல்லைன்னு நம்மளுக்கு பிரிச்சு இங்க காட்டுவாங்க. ஓகேவா? அப்ப இத அப்ப ஜிஹாஃப் இழல் என்றால் நம்ம பார்க்க வேண்டும். இந்த ஜிஹாஃப் இழல் என்ன செய்யும், இந்த இதுல நுழையும். அப்படின்னா சில டைம் சீன் போக்கப்படும். நம்ம கவிதையில அந்த கவிதை நம்ம விளக்கணும்ல, அது சீன் போக்கப்பட்டு ஒரு 2வது வரியில சீன் போக்கப்பட்டுன்னு சொல்ல, அதான் சில டைம் சில எழுத்துக்கள் போக்கப்பட்டு வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லித்தராங்க. சரியா? அம்மா காஃபியத்துல் கசீதத்தில் கசீதத்தி, கசீதாவுடைய காஃபியாவாகிறது. காஃபியா என்றால் சொல்ல வேண்டும் என்றால் எதுகை மோனைன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அந்த முடிக்கும் பொழுது ஒரே ரைமிங்கா முடிக்கணும்னு, அதான் காஃபியா, அந்த எதுகை மோனை தான். சரியா? ஃபல் முத்தவாத்திர், அதுலயே நிறைய வகை இருக்கு அரபியில. அதுல முத்தவாத்திர் வகையை சார்ந்தது. இந்த அர ஆஹ் இந்த கவிதை கல்வியில் முத்தவாத்திற்கு வேறு அர்த்தம், ஹதீஸ் துறையில் இதுக்கு வேறு அர்த்தம். ஆனா கவிதை துறையில் முத்தவாத்திர் என்பது வேறு அர்த்தம். இப்ப எதுகை மோனையில் இது எந்த வகை, முத்தவாத்திர் வகையை சார்ந்தது. முத்தவாத்திர் வகையை சார்ந்தது என்றால் வகுவல்லதி, முத்தவாத்திர் என்பதாகிறது அல்லதி யக்அஉ பைன சாக்கினைஹி ஹர்ஃபுன் வாஹிதுன் முத்தஹர்ரிகுன். எதனுடைய 2 சுக்குன் பெற்ற எழுத்துக்கு மத்தியில் ஹரக்கத் பெற்ற ஒரு ஹருஃபு நிகழ்கின்றதோ அத்தகையதா இருக்கும். அப்ப 2 சுக்குனுக்கு மத்தியில ஹரக்கத் பெற்ற ஒரு ஹருஃப் வரணும். அதுதான் என்னது, முத்தவாத்திர். அப்ப காஃபியால நம்ம பார்க்கும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா 2 எழுத்து இருக்கும். மூலு, கூலு. காஃபியானா கடைசியில எதுகை மோனை எங்க கவனிப்போம், அந்த வரி, அந்த கவிதை வரியுடைய கடைசி, கவிதை வரியின் கடைசியில தானே கவனிப்போம். அந்த கவிதை வரியின் கடைசி எப்படி இருக்கும், மூலு, கூலு, ஃபீலு. இப்ப உங்களுக்கு என்னது சந்தேகம் வரலாம், சுக்குன் பெற்ற 2க்கு மத்தியில் ஒரு ஹரக்கத் வரணும். ஆனா இங்க 2 ஹரக்கத் இருக்கு, நடுவுல சுக்கூன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், கவிதையிலே முடிக்கும் பொழுது நீட்டி முடிப்பார்கள். மூலு அப்படின்னு என்ன செய்வாங்க, நீட்டுவார்கள். அப்ப இங்க என்ன இருக்கு, வாவ் இருக்குன்னு அர்த்தம். நான் இப்ப இதுக்கு முன்னாடி விளக்கும் போது நான் சொன்னேன்ல, கடைசியில வாவ் வச்சு நம்ம படிக்கணும்னு, அப்படி நீட்டி தான் முடிப்பார்கள். அப்ப அந்த வாவ் வைக்கும் பொழுது இங்க ஒரு சுக்குன், இங்க ஒரு சுக்குன், நடுவுல ஹரக்கத். ஊலு, இங்கேயும் கடைசியில ஒரு வாவ் சேர்த்துக்கணும், சுக்குன் பெற்ற வாவ். இப்ப அங்க ஒரு சுக்குன், இங்க ஒரு சுக்குன், லாம். அப்ப எல்லாம் பாருங்க, 2 சுக்குன் பெற்ற எழுத்துக்கு மத்தியில் ஹரக்கத் பெற்ற ஒரு எழுத்து வந்துருச்சா. இந்த மாதிரி காஃபியா, இந்த மாதிரி கடைசி வார்த்தையை முடிப்பதற்கு பேர் தான் முத்தவாத்திர் என்பார்கள். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நாம் இது எந்த வகையில் பஹரிய பசீத்தில் எழுதப்பட்டுள்ளது, அதே போல அருளில் கபன் ஏற்படும், லர்பில் கத்தா ஏற்படும், காஃபியா, முத்தவாத்திர் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமே இல்லை, நம்மகிட்ட கேட்டா எந்த பஹரில் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டா கேள்வி, பஹரை பசீத்தில் எழுதியிருக்கேன் என்று சொல்ல வேண்டும். அதே போல அருள் என்ன ஏற்பட்டிருக்குன்னா கபன். அதே போல லர்புல் என்ன ஏற்பட்டிருக்குன்னு கேட்டா என்னன்னு சொல்லணும், கத்தா ஏற்பட்டிருக்கு. இதோடைய காஃபியா எந்த வகைன்னு கேட்டா முத்தவாத்திர். முத்தவாத்திரை விளக்குங்கன்னு சொன்னாங்கன்னா இது எழுதுனா போதும். சரியா? அதே போல கத்தாய விளக்குங்கன்னா இதை எழுதணும். லர்ப அதே போல ஹபன்னு விளக்கு சொன்னா இது எழுதணும். வேற எதுவும் கேட்க மாட்டான். இதுல ஏற்பட்ட கவிதையில ஏற்பட்டது மட்டும்தான் கேட்பாங்க. வேற எதுவுமே என்னது நம்மளுக்கு இதை தாண்டி இந்த கவிதை தொகுப்பிலும் வரவில்லை. சரியா? இருந்தில்ல. தொடர்ந்து அடுத்தடுத்த பாடத்தை நாம் காண்போம். இந்த கவிதை தொகுப்பின் சுருக்கத்தையும் அடுத்த பாடத்தை நாம் காண்போம். அமீன் வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.